ஒரு வழியாக வைரல் ஹிட்ஸ் முடிஞ்சிருச்சிங்க. இதில் யாரெல்லாம் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜான், அதுக்கப்புறம் என்ஆர்கே அருண், சஞ்சீவ், டெய்ஸி, ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ்க்கு நேற்று பாட்டு பாடும்போது கோல்டன் பஸ்ஸர் கொடுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இந்த டேஞ்சர் ஜோனுக்கு வரும்போது ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ்க்கு கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் லாஸ்ட்டாக கோல்டன் பஸ்ஸர் கொடுத்து அவங்கள சேஃப் ஜோனில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 6 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் நாங்கள் வந்து இது வரைக்கும் நடந்த எபிசோட்ஸில் நீங்கள் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை வச்சு தான் உங்களை எலிமினேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் உங்களுடையது பல வந்து நிறைய கோல்டன் பஸ்ஸர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் இந்த சூப்பர் சிங்கரில் கண்டினியூ ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனுராதாஸ் மேம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஷான் ரோல்டன் என்ன சொல்கிறேன்னா, ஜான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கண்டஸ்டன்ட், ரொம்பவே அவருக்கு ஏதாவது தீயாக ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த வெறி இருக்குது, அதனால் எனக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ் பிடிக்கும், அதனால் அவரும் வந்து இந்த இதை தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையுமே காப்பாற்றினாங்க ஜானை. நெக்ஸ்ட்டு தேர்ட் வந்து தீயை காப்பாற்றினாங்க நம்ம சுஜாதா அவர்கள். அப்புறம் ஃபோர்த் வந்து டெய்ஸியை காப்பாற்றினாங்க. இதை லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் அண்ட் என்ஆர்கே அருண் வந்து இருந்தார். இதில் 2 பேரில் யார் போவீங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லி ஷான் சொல்லும் போது சஞ்சீவ் என்ன சொல்கிறேன், நான் தான் போவேன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னும் போது, இல்லை நான் நிறைய நர்வஸ் ஆகிடுவேன், நான் வந்து சில டைமில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியுது, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு நானே அனலைஸ் பண்ணுறதுக்காக எனக்கு இந்த கேப் வேணும் அப்படின்ற மாதிரி சஞ்சீவ் சொல்கிறார். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி என்ஆர்கே கிட்ட கேட்கும்போது என்ஆர்கே என்ன சொல்கிறேன்னா, நான் தான் போவேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு தெரியுது என்னுடைய வாய்ஸ் வந்து சாஃப்டான வாய்ஸ், என்னால் ஹை பிச்சில் சிலதெல்லாம் பாட முடியல, ஸோ அதெல்லாம் வந்து நான் வெளியில் கம் அவுட் பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியுது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ஸோ 2 பேரில் யாரோ ஒருத்தர் போனால் ஃபீல் பண்ணுவீங்கல்ல, இப்போது சஞ்சீவ் பாயிண்ட்டாக நீ ஃபீல் பண்ணுவியான்னு சொல்லி என்ஆர் கேட்டால் மனு கேட்கும்போது, ஆமாம் சார் கண்டிப்பாக, அஃப்கோர்ஸ் என்கிட்ட ஃபஸ்ட்டு இதுலேருந்து எபிசோட்ஸ்லேருந்து என் கூடயே ஜேர்னி ஆகிட்டு வராரு இவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2 பேரும் இருக்கும்போது நான் எப்படியா தப்பிச்சா உண்டு அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம் இல்லையா, என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம சேஃபானா ஓகே அப்படின்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சீவும் என்ஆர்கேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு பொறாமையாக தான் இருந்தது. ஏன்னா அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லையும் நான் போகிறேன், எனக்காக அவர் இருக்கட்டும்ன்ற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டாங்க. எப்படி இருந்தாலும் இப்போ ஒருத்தர் வெளியில் போகும்போது திரும்ப வைல்ட் கார்டு என்ட்ரியாக வருவாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் மோர் பெட்டராக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய டைமும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாரை சேவ் பண்ணுறேன்னா சஞ்சீவை சேவ் பண்ணுறேன் அண்ட் என்ஆர்கே அருண் வந்து எலிமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ஆர்கே ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் அவார்ட்லாம் கொடுத்து அனுப்புனாங்க. அண்ட் நீங்கள் வந்து இவங்கெல்லாம் 2-3 வாரங்கள் வந்து காம்படிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், 3 வாரங்கள் தொடர்ந்து ஒரே பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணி நீ வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்து மாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புனாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் இன்றைக்கி யாராக இருக்குது அப்படின்னா, நம்ம வைஷ்ணவிக்கு போச்சு, லின்சி, ஜீவிதா, நம்ம விக்னேஷ் அவர்கள் ஊர்வசி பாடி பயங்கரமாக கலக்கிட்டாரு. அண்ட் அவங்க ஒய்ஃப் கூட ரொமான்டிக்காக டான்ஸும் ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் இவங்க எல்லாருக்குமே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த வீக் அப்படி போச்சு. டாப் 10க்குள்ளே இந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்க. அடுத்தடுத்து இன்னும் ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ஆர்கே அருணோட எலிமினேஷன் கரெக்ட் தானா அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாப் 5 வர்றதுக்கு நிறைய இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லா கண்டஸ்டன்ட்மே. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யாருன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.